இதுல இந்த நேரத்துல ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்லுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட போவாங்க. ரசூலுல்லாஹ், ஏன் நம்ம இன்னும் பயந்துகிட்டு இருக்கணும்? போவோம், நம்ம ஷஹீதாவனா கண்டிப்பா சொர்க்கம் தான் போறோம். அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம உம்ராக்கு வந்திருக்கிறோம், போவோம், போய் உம்ரா செய்ய போவோம். நடுவுல தடுத்தா போர். ஒண்ணு அல்லாஹ் வெற்றி பெற்று நம்ம என்ன செய்யலாம், உள்ள போலாம். அப்படி இல்லைன்னா ஷஹீதாயிட்டு போறோம் அப்படின்ட்டு உமராவும் கொஞ்சம் சத்தமாவே ரசூலுல்லாஹ்ட்ட பேசிடுவாங்க. இதெல்லாம் இங்க நடக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் கை நீட்டினோன்னு எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய கைகளுக்கு மேல கைகளை வைப்பாங்க. கையை வச்சு அந்த நாங்க எதற்கும் தயார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான், அதுக்கு பேர் தான் பையத். அதுக்கு பேர் தான் பையத் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இந்த பையத்துக்கு பேர் தான் பையத்த ஷஜரா, பையத்த ரிதுவான். நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கைகளுக்கு மேல கைகளை வச்சதுக்கு பேர் தான் பையத். அந்த பையத்துக்கு பேர் தான் பையத்த ஷஜரா, பையத்த ரிதுவான். ஏன் பையத்த ஷஜரா அப்படின்னு வந்துச்சுன்னா, அந்த பகுதியில ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்தடியின் கீழே தான் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துச்சு. அதேத்துக்கு பேர பையத்த ஷஜரா. இன்னொரு பேரு இதே பையத்துக்கு இருக்கு, பையத்த ரிதுவான். அல்லாஹ் பொருந்தி கொண்ட பையத் அப்படின்னு. அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இந்த பையத்து செஞ்சாங்க இல்லையா சஹாபாக்கள் எல்லாம், ரசூலுல்லாஹ்வுடைய கை மேல கை வச்சு சொன்னாங்க இல்லையா, நாங்க எதற்கும் தயார், அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுடைய உயிரையும் தியாகம் செய்ய தயார்னு சொன்னாங்க இல்லையா. இப்ப அதை பத்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்றான், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். நீங்க எல்லாம் கையை வச்சீங்க இல்லையா ரசூலுடைய கைக்கு மேல, உங்களுடைய கைகளை வச்சு சொன்னீங்களே நான் எதற்கும் தயார்னு, அப்போ நானும் கையை வச்சேங்கிறான். யதுல்லாஹி, என்னுடைய கையும் அந்த கைகளுக்கு மேல வச்சேன், உங்களுடைய கைகளுக்கு மேல நானும் என் கையை வச்சேன், அதனால நான் பொருந்திக்கிட்டேன்னு இருக்கும். அப்ப அல்லாஹ் அந்த பையத்தை பொருந்தி கொண்டான். அதனாலதான் அந்த பையத்துக்கு பேரு பையத்தை ரிதுவான். இந்த பையத்தை நடக்குது. இப்ப சஹாபாக்கள் எல்லாம் எல்லாருக்கும் துணிஞ்சிட்டாங்க. இப்ப இந்த பையத்து நடந்த செய்தி திரும்பவும் மக்காவுக்கு உள்ள போகுது. திரும்பவும் மக்காவாசிகளுக்கு செய்தி போகுது. இப்படி முகமதுடைய தோழர்களும் உள்ள வர துணிஞ்சிட்டாங்க. ஒண்ணு, நீங்க உம்ராக்கு விடணும்.